ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நான் எதை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பிக்சர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துளசி செடியோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-commerce private limited get started by download mobile app. Organic range of Indian spices, great price and top brands. One app make a choice of delivering deliciousness daily. துளசி செடியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு காய்ச்சலுக்கு ஃபஸ்ட்டு மெடிசின் எதுன்னு சொல்ல போனாலே துளசியே சொல்லலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு காய்ச்சல் வந்தாச்சுன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு துளசி செடியில் 10 துளசி இலையை எடுத்து 2 டம்ளர் தண்ணீர் விட்டு அதில் ஒரு 5 நல்ல மிளகு போல் இடித்து அது கூட போட்டு அந்த 2 டம்ளர் தண்ணீரும் அரை டம்ளர் ஆகிற வரை நல்லா காய்க்கணும். காய்ச்சிட்டு அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஸ்டார்ட் ஆகும். அதே போல் தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈஸியாக சளி இருமல் வரும். பிள்ளைங்களுக்கு டக்குன்னு குறையணும்னா நம்ம இந்த துளசி சாறு எடுத்து அதில் தேன் கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சளி இருமல் குணம் ஆகும். அதே மாதிரி பெரியவங்களும் குடிக்கலாம். குடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். அப்புறம் இந்த துளசி இலை நமக்கு இந்த தோல் நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்து. நம்மளோட ஸ்கின் முகத்தில் நிறைய பேருக்கு பருவெல்லாம் இருக்கும். அப்போது இந்த முகப்பருவெல்லாம் மறையக்கு நம்ம துளசி இலை சாப்பிட்றது ரொம்ப பெனிஃபிட்ஸ். ரொம்ப டெய்லி நீங்கள் ஒரு இலையை வச்சு சாப்பிட்டாலே நமக்கு இருக்கிற நோயில் பாதி நோயும் குறைஞ்ச போல தான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இயற்கையாக கிடைக்கிற ஒரு மருந்து. நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வாங்கணும்னு இல்லாமல் சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் துளசி வீட்டில் துளசி இருந்துன்னா உடனே நீங்கள் அதை எடுத்து காய்ச்சி குடிக்கலாம். இல்லைன்னா தேன் கலந்து சளி இருந்துன்னா குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அதனால் மறக்காமல் எல்லாரும் உங்கள் வீட்லேயும் துளசி இருந்துன்னா நட்டு வச்சு அதை நல்லா பராமரிங்க. துளசி டெய்லியும் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதே போல் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம இந்த துளசி செடியில் இருக்குது. உங்கள் வீட்லேயும் துளசி செடி இருந்துன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உடனே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய், see you.